Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோவில் தெர்மல் ரேடியேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, தெர்மல் ரேடியேஷன் அண்ட் அதோட சம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பிளாக் பாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ பிளாக் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த சப்ஸ்டன்ஸ் மேலே படுற எல்லா ரேடியேஷன், ஆல்மோஸ்ட் எல்லா ரேடியேஷனையுமே, இது மேலே ஃபால் ஆகிற ஆல்மோஸ்ட் எல்லா ரேடியேஷனையுமே இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ரேடியேஷனையுமே இது அப்சர்வ் பண்ணும். ஸோ இது மேலே படுற ஆல்மோஸ்ட் ஆல் ரேடியேஷனை என்ன பண்ணும், இது அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிளாக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியேஷனை ஃபாஸ்டர் ரேட்டில் எமிட் பண்ணும். ரேடியேஷனை ரொம்பவே ஃபாஸ்டர் ரேட்டில் எமிட் பண்ணும். ஓகேவா, ஸோ வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா அது மேலே ஃபால் ஆகிற ஆல்மோஸ்ட் ஆல் ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணுது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரேடியேஷன்ஸை ரொம்ப ஃபாஸ்டர் ரேட்டில் என்ன பண்ணும், எமிட் பண்ணும். அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஐடியல் ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன். ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த பிளாக் பாடி மேலே படுற ஆல்மோஸ்ட் ஆல் ரேடியேஷன், ஓகேவா, அது எந்த வேவ் லென்த்தில் இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா, ஓகேவா, ஸோ அது எந்த வேவ் லென்த்தில் உள்ள ரேடியேஷனாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா completely absorbs all radiation of any wavelength. இதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில பிளாக் பாடியோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாக் பாடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாக் பாடி என்ன பண்ணுது, எல்லா ரேடியேஷன்ஸையும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ அது எந்த ஒரு ரேடியேஷனையுமே என்ன பண்ணாது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஓகேவா, இட் do not reflect any radiation. ஸோ அது எந்த ஒரு ரேடியேஷனையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாததுனால இதோட ரிஃப்ளெக்டிவிட்டி வேல்யூ அதாவது ஆர் வேல்யூ என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகேவா, எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இது எந்த ஒரு ரேடியேஷனையுமே என்ன பண்ணல, ரிஃப்ளெக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எந்த ஒரு ரேடியேஷனையும் என்ன பண்ணாது, டிரான்ஸ்மிட்டும் பண்ணாது. ஓகேவா, ஸோ இது எல்லா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணிடுறதுனால கம்ப்ளீட்டாக இது எந்த ஒரு ரேடியேஷனையும் டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ இதோட டிரான்ஸ்மிட்டிவிட்டியான டீயும் ஜீரோ. டிரான்ஸ்மிட்டிவிட்டி T is equal to 0. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எல்லா ரேடியேஷனையுமே என்ன பண்ணிடுது, கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுது. ஓகேவா, எது அப்படின்னா பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. ஸோ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ரேடியேஷனையும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால இதோட அப்சார்ப்டிவ் பவர், ஸோ அது எதோடது அப்படின்னு பார்த்தோம்னா அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடியோட அப்சார்ப்டிவ் பவர் A is equal to 1. ஓகேவா, A is equal to 1. ஒன்றுங்கிறது என்ன, இங்கே மேக்ஸிமம் வேல்யூ, அப்சார்ப்டிவ் பவரோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ வந்து பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடிக்கு மேக்ஸிமம் அப்சார்ப்டிவ் பவர் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாக் பாடி அப்படிங்கிறது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு ரேடியேஷனையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, ஸோ பிளாக் பாடி வந்து எந்த ஒரு ரேடியேஷனையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. do not reflect any radiation. ஸோ இது ரிஃப்ளெக்ட் பண்ணாததுனால இந்த பிளாக் பாடி வந்து என்ன இருக்குது, பிளாக் கலராக தான் அப்பியர் ஆகும். ஓகேவா, அப்பியர் பிளாக் கலர். ஓகேவா, இது என்ன பண்ணுது, எந்த ஒரு ரேடியேஷனையுமே இதை அப்சர்வ் பண்ணாததுனால இந்த பிளாக் பாடியோட கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். அதுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கலருமே இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாக் பாடியை, ஓகேவா, இந்த பிளாக் பாடியை நம்ம ஒரு சூட்டபிள் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா சூட்டபிள் டெம்பரேச்சரில் இந்த பிளாக் பாடியை நம்ம ஹீட் பண்ணோம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா வேவ்லென்த்லேயே, ஓகேவா, ஆல் பாசிபிள் வேவ் லென்த்தில் என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் பண்ணும், ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும்.
ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். அதாவது ஒரு பிளாக் பாடி இருக்குது, அந்த பிளாக் பாடியை நம்ம கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் ஓகேவா அதிகமான ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது எல்லா பாசிபிள் வேவ் லென்த்தில் உடைய ரேடியேஷனையும் என்ன பண்ணும், அது எமிட் பண்ணும். இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளாக் பாடி. அதனால தான் இப்போ சன் இருக்குது, சன் வந்து என்ன இருக்குது, ரொம்பவே ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். சன் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், நியர்லி 6000 கெல்வின் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டைப் ஆஃப் ரேடியேஷனையுமே என்ன பண்ணும், எமிட் பண்ணும். எல்லா டைப் ஆஃப் ரேடியேஷனையுமே இந்த சன் வந்து எமிட் பண்ணும். ஸோ அந்த சன் வந்து எல்லா டைப் ஆஃப் ரேடியேஷனையும் எமிட் பண்ணுறதுனால இது என்னது, ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பிளாக் பாடி. இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாக் பாடி. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடிக்கு. பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடியோட எமிசிவிட்டி வேல்யூ ஓகேவா, பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடியோட எமிசிவிட்டி வேல்யூ 1. ஸோ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடியோட எமிசிவிட்டி வேல்யூ 1. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லா ஓகேவா. ஃபஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லாக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில டேர்ம்ஸ் வந்து கிளியராக தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் இ. ஈனா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஈனா எமிசிவ் பவர், ஈனா எமிசிவ் பவர். நெக்ஸ்ட் ஏ, ஏனா என்னது, அப்சார்ப்டிவ் பவர், absorptive power. Next capital E. Capital E na என்னது, emissive power of black body, emissive power of black body ஓகேவா. ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லா அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே டெம்பரேச்சரில் ஓகேவா, அட் சேம் டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கும்போது எமிசிவ் பவர் ஓகேவா, எமிசிவ் பவர் அண்ட் அப்சார்ப்டிவ் பவர்க்குள்ள ரேஷியோ வந்து எல்லா சர்ஃபேஸஸ்க்குமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுது ஓகேவா. சேம் டெம்பரேச்சராக இருக்கும்போது ஓகேவா, டெம்பரேச்சர் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது எமிசிவ் பவர் அண்ட் அப்சார்ப்டிவ் பவர்க்குள்ள ரேஷியோ எல்லா சர்ஃபேஸஸ்க்குமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது E/A ஃபார் எனி சர்ஃபேஸ், எந்த ஒரு சர்ஃபேஸாக இருந்தாலும் அந்த E/A ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடிக்கு ஈக்குவல் அப்படின்னு கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து ஸ்டேட் பண்ணுது. ஸோ வந்து என்ன சொல்கிறோம், E/A ரேஷியோ ஃபார் எனி சர்ஃபேஸ் வந்து கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி அட் தட் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரில் எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லா. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில், அதாவது இப்போ ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர், ஸ்பெக்ட்ரல் அப்சார்ப்டிவ் பவர் இருக்குது அப்படின்னா அதுவும் சேம் தான். ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர், ஸ்பெக்ட்ரல் அப்சார்ப்டிவ் பவர் ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ ஃபார் எனி பாடி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஓகேவா. அந்த கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவல், E லாம்டாக்கு ஈக்குவல். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா E lambda directly proportional to A lambda நமக்கு தெரியுது ஓகேவா. ஸோ அதை நம்ம கம்பேரிசன் பேஸ்ட் கொஷின் வரும்போது எப்படி சால்வ் பண்ணணும், E lambda by A lambda 1 is equal to E lambda by A lambda 2. இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா. ரெண்டு இது கொடுத்துட்டு ஒன்று கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். பிகாஸ் E lambda வந்து directly proportional to A lambda. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டீஃபன்ஸ் லா. ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா எதை ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பிளாக் பாடி இருக்குது ஓகேவா. இந்த பிளாக் பாடியோட ஒரு பர்டிகுலர் ஏரியாலேருந்து என்ன பண்ணும், ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகும் ஓகேவா. என்ன பண்ணும், பர்டிகுலர் ஏரியாலேருந்து, இந்த ஏங்கிற இந்த ஏரியாலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை நம்ம எப்படி வச்சுக்கலாம், Q அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே ஏரியா வந்து A இருக்குது. ஸோ ஒரு யூனிட் டைமில் பெர் யூனிட் டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது. ஸோ பெர் யூனிட் டைமில் இந்த பர்டிகுலர் ஏரியாலேருந்து எமிட் ஆகுற இந்த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா 4th பவர் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஓகேவா. 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரோட 4th பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டீஃபன்ஸ் லா அப்படிங்கிறது. இது ஃபார்முலா வழியாக பார்க்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எனர்ஜின்னு வச்சுக்கலாம் டிவைடட் பை டைம் per unit time directly proportional to அது ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எமிட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அது ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு பார்த்தோம், 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர்
ஓகேவா 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனர்ஜி பை டைம்னா என்னது? எனர்ஜி பை டைம்னா பவர். எனர்ஜி பை டைம்னா பவர். ஸோ P இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ இ டி பவர் 4. ஸோ இங்கே ஈங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எப்சிலான்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த எப்சிலான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எமிசிவிட்டி. எமிசிவிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் இங்கே எப்சிலான். எமிசிவிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இது வந்து எப்சிலான். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஐடியல் பிளாக் பாடி இருக்குது. ஓகேவா, ஃபார் ஐடியல் பிளாக் பாடி. ஸோ ஐடியல் பிளாக் பாடினா, அதாவது ஐடியல் பிளாக் பாடினா ஐ மீன் பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. இந்த பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடிக்கு எப்சிலானோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? 1ன்னு பார்த்தோம். ஓகேவா, எமிசிவிட்டியோட வேல்யூ 1. ஸோ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடிக்கு பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா P இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டி பவர் 4. இது எதுக்கு அப்படின்னா பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடிஸ்க்கு. ஓகேவா, இது வந்து ஐடியல் பிளாக் பாடிக்கு உள்ள ஃபார்முலா. இதே வந்து ஜென்ரலாக இருக்கிற பாடிஸ். ஓகேவா, பிளாக் பாடி இல்லாமல் இருக்கிற ஜென்ரலான பாடிஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா ஏ எப்சிலான் டி பவர் 4. இது எதுக்கு அப்படின்னா ஜென்ரல் பாடி. ஜென்ரல் பாடிக்கு. இது வந்து பிளாக் பாடிக்கு, ஐடியல் பிளாக் பாடிக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து T0 இருக்குது. ஓகேவா, ஸோ T0 இருக்கும்போது எவ்வளோ நெட் எனர்ஜி வந்து அந்த பெர் ஏரியாலேருந்து பெர் யூனிட் டைமில் ரேடியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த நெட் எனர்ஜி வந்து டெல்டா Q இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டி சிக்மா ஏ இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் T0 பவர் 4. ஸோ T பவர் 4 மைனஸ் T0 பவர் 4. இங்கே வந்து T அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் பாடி. T0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ஆஃப் சரௌண்டிங். ஓகேவா, ஸோ நெட் எனர்ஜி எவ்வளோ வந்து எமிட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். இது எவ்வளோ அப்படின்னா நெட் எனர்ஜி ரேடியேட்டட். ஓகே, இப்போ வந்து நெட் பவர் ரேடியேட்டட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பவர் delta Q divided by T. ஓகேவா, delta Q divided by T தான் என்னது? பவர் அப்படிங்கிறது. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சிக்மா ஏ டி பவர் 4 மைனஸ் T0 பவர் 4. இதில் ஒரு கரெக்ஷன். ஸோ இங்கே டெல்டா Q அப்படின்னா இங்கே வந்து T வரும். ஓகேவா, இது எதுக்குள்ள ஃபார்முலா அப்படின்னா பவருக்குள்ள ஃபார்முலா. எப்சிலான் சிக்மா ஏ டி பவர் 4 மைனஸ் T0 பவர் 4 அப்படின்னா என்னது? பவருக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா, ஸோ நம்ம ஹீட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த T வந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ இங்கே என்ன வரும்? டைம் T வரும். ஓகேவா, இது ஒரு கரெக்ஷன். ஸோ டெல்டா Q இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சிக்மா ஏ இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் T0 பவர் 4 இன்ட்டு டி. இதில் டெல்டா Q பை T அதாவது பவருக்கான ஃபார்முலா எப்சிலான் சிக்மா ஏ இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் T0 பவர் 4. இப்போ சப்போஸ் கம்பேரிசன் பேஸ்டு கொஷின் வருது அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா Q1 by Q2 is equal to P1 by P2 because TT வந்து சேம் டைம்னால கேன்சல் ஆயிரும் is equal to T1 power 4 minus T0 power 4 into A1 divided by T2 power 4 minus T0 power 4 into A2. இதுதான் கம்பேரிசன் பேஸ்டு கொஷினில் இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ T0 is equal to 0 அப்படின்னா ஓகேவா, எப்போ வந்து சரௌண்டிங்கை பற்றி எதுவுமே உங்களுக்கு கொஷினில் கொடுக்கலனா நத்திங் கிவன் அபவுட் சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்கை பற்றி எதுவுமே கொஷினில் கொடுக்கல அப்படின்னா T0 வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற இந்த கான்ஸ்டன்ட் பேர் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லைனா ஸ்டீஃபன்ஸ் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீஃபன்ஸ் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 5.67 இன்ட்டு 10 to the power minus 8. ஓகேவா, இது ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். இதை ஸ்டீஃபன்ஸ் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தெர்மல் ரேடியேஷன். தெர்மல் ரேடியேஷன்.
ஸோ தெர்மல் ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தெர்மல் ரேடியேஷனில் 2 ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஹீட் லாஸ் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் நடக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் கூலிங் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகுது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது அங்கே ஹீட் லாஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ஹீட் லாஸ். ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அங்கே லாஸ் ஆகுது, அதை எப்படி டினோட் பண்ணுவோம், நம்ம RH அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரேட் ஆஃப் எமிஷன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து எமிட் ஆகும், dQ/dt அமௌண்ட் எமிட் ஆகுது. இதான் ரேட் ஆஃப் எமிஷன் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன வரும், σA T⁴. நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்சார்ப் ஆகும், ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன். Rate of absorption dQ/dt A is equal to sigma A T⁴. பிகாஸ் சரௌண்டிங் தான் என்ன பண்ணுவோம், இங்கே அப்சார்ப் பண்ணுவோம். அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கு, T0. T0னா என்னது, சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஸோ இங்கே வந்து ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு dQ/dt A இஸ் ஈக்குவல் டு sigma A T⁴. அப்போ நெட் ரேட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நெட் ரேட் dQ/dt E மைனஸ் dQ/dt A. So rate of heat loss கான ஃபார்முலா RH is equal to dQ/dt is equal to sigma A into T⁴ minus T⁴. இது எப்படி அப்டேன் பண்ணோம், எமிஷன். ஓகேவா? ஸோ எவ்வளோ வந்து எமிட் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து அப்சார்ப் ஆயிருக்கு, இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நெட் ஹீட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் வந்து கிடைக்கும். இந்த ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருந்தது அப்படின்னா அதுக்கு அதிகமான ஹீட் லாஸ் வந்து நடக்கும். ஓகேவா? அதிகமான ஏரியா இருந்ததுன்னா அதிகமான ஹீட் லாஸ் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ரேட் ஆஃப் ஹீட் லாஸ்க்கான ஃபார்முலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.